அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே முதலாவது செய்தியாக நாங்கள் உங்களுக்கு வழங்க போவது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு தீர்வு வந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே மிக பிரதான பேசு பொருளாக மாறியிருந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களில் யார் பாராளுமன்றம் செல்ல போகிறார்கள் என்ற விடயம் பலரும் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஹிருணிகா பிரேமச்சந்திர மிக காரசாரமாக பேசியிருந்தார். பலத்த எதிர்பார்ப்போடு இருந்தார். ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பாகத்தான் தலைவரோடு மிக நெருங்கிய உறவை பேணி வருவதாகவும் தலைவருக்கு நம்பிக்கையான ஒரு உறுப்பினராகவும் இருப்பதாக சொல்லியிருந்தார். துஷார இந்துனில் சர்ச்சைக்குரிய பல விடயங்களை பேசியிருந்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார். திஸ்ஸா அத்தநாயக்க, இப்படி பலரும் இந்த தோல்வி அடைந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியாவது தேசிய பட்டியல் மூலமாக சென்றுவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் கூட ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் பெற்றுக்கொண்டார். இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இறுதியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் 4 பெயரிடப்பட்டுள்ளனர். அந்த வகையில் மனோ கணேசன், நிசாம் காரியப்பர், முத்து முகமது, சுஜீவ சேனசிங் ஆகியோரின் பெயர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேசிய பட்டியல் உறுப்பினராக இதற்கு முன்னர் பெயரிடப்பட்டிருந்தார். இன்றைய நாட்களிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய மற்றொரு விடயம் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களுடைய கலாநிதி பட்டம். இவர் எங்கே கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார், எந்த காலத்திலே பெற்றுக்கொண்டார், எந்த யூனிவர்சிட்டியிலே பெற்றுக்கொண்டார், இப்படியான கேள்விகளை பலரும் சமூக வலைத்தளங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகள் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தி இது சம்பந்தமாக வினாக்களை எழுப்புகிறார். கடந்த காலங்களிலே இலங்கையிலே போலி கலாநிதி பட்டங்கள் வழங்கப்பட்டதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். பணங்களை செலுத்தி இந்த பட்டங்களை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்போது ஒரு உயரிய சபையின் மிக பிரதான நபர் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சிகள் இவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்நிலையிலே நடந்தது என்ன என்பதை இதோ பாருங்கள். 2 வாரங்களுக்குள் கலாநிதி பட்டத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அது தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடனும் கலந்துரையாட இருக்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்தார். சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் நாட்டுக்குள் சர்ச்சை எழுந்துள்ளன. அதனால் தேசிய மக்கள் சக்தி அல்லது சபாநாயகர் இது சம்பந்தமாக விரைவாக தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். உண்மையில் சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான கலாநிதி பட்டம் இருக்குமானால் தற்போது நாட்டுக்குள் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சையில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் இது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளிப்பதற்கு அரசாங்கத்தின் தாமதம், அரசாங்கம் சார்பாக பேசிய அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதிலளிப்பதை தவிர்த்து கொண்டமை மற்றும் பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து சபாநாயகரின் கலாநிதி பதவியை நீக்கியமை போன்ற விடயங்களுடன் இதில் பாரிய குழப்பம் இருக்கிறது என்பது எமக்கு விளங்குகிறது. அதனால் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சபாநாயகர் அவரது கலாநிதி பட்டத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர எதிர்பார்க்கிறோம். இது தொடர்பில் நாங்கள் இதுவரை தீர்மானிக்கவில்லை. அவ்வாறு நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் மனசாட்சிக்கு அமைவாக பாராளுமன்றத்திலே வாக்களிப்பார்கள் என நினைக்கிறோம் என்றார் அஜித் பி பிரேரா. இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று துபாய் சொல்லியிருக்கிறது. அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளை அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும்
புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுத் தருவதாகவும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஹாலித் நசர் அல் அமேரி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஹாலித் நசர் அல் அமேரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது 1,50,000 இலங்கையர்கள் தொழில் செய்து வருவதாகவும் அந்த தொகையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் 6வது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படும் நிலையில் அந்த சந்தை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அதேபோல் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்ட கால நட்புறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வதோடு இலங்கைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தூதுவர் இதன் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்தார். எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்தார். இவ்வருடம் மே மாதம் 19ஆம் தேதி இலங்கையில் இருந்து வியாபார நோக்கத்திற்காக வேண்டி இந்தியா சென்ற 4 இளைஞர்கள் அகமதாபாத் விமான நிலையத்திலே கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? எந்த உண்மையுமே தெரியாத அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மனைவிமார், பிள்ளைகள் இன்றைய தினம் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடாத்தியிருந்தார்கள். அதன் போது அவர்கள் சொன்ன விடயங்கள் அதிர்ச்சியூட்டக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. பாதுகாப்பு தரப்பினருக்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருக்கிறதாம். போலீஸ் அதிகாரிகள் அழைப்பெடுத்து உங்களுடைய தந்தை வீட்டுக்கு வந்துவிட்டாரா, உங்களுடைய கணவன் வீட்டுக்கு வந்துவிட்டாரா என்ற கேள்விகளை கேட்கிறார்களாம். எனவே குடும்ப உறுப்பினர்கள் ரொம்பவே அஞ்சியிருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் இன்றைய தினம் கருத்துக்களை பரிமாறினார்கள். இதோ பாருங்கள். அஹமதாபாத் ஏர்போர்ட்டில் வச்சு டெரரிஸ்ட் என்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னமுமே அவங்க உசுரோடு இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணினத்தை மட்டும்தான் ப்ரெஸ்ஸில், இந்தியா ப்ரெஸ்லேயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணினாங்களா, என்ன பண்ணினாங்க, ஏது பண்ணாங்கன்ட்டு எதுவுமே தெரியா. போலீஸால் கால் பண்ணி கேட்குறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டேயாண்டு. அதே போல் நுஷ்ரத் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கேட்டிக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு பயம், எங்களோட நாட்டால் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் யாருக்கிட்ட கேட்குறேன்? வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நஃப்ராண்ட வைஃப். இந்த வருஷம் 5ஆம் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவுக்கு அப்படின்ற அவரோட பிஸ்னஸ் சம்மந்தமாக போன என்னுடைய ஹஸ்பண்ட் அவரை வந்து அஹமதாபாத் ஏர்போர்ட்டில் வச்சு டெரரிஸ்ட் என்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அது வந்து அதை சஸ்பெக்டாக தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எங்களோட நாட்டில் அந்த நியூஸ் வந்ததோடு எங்களோட நாட்டில் எங்களோட ஈக்கிற எல்லா விதமான ஆட்களும் வந்து அப்படின்டா போலீஸ், டிஐடி, சிஐடி அந்த எல்லா ஆட்களும் வந்து ஃபுல் சர்ச் பண்ணி இது பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. எங்கள்கிட்ட இன்கொயரிஸ் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி அவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆரக்ஷக லேகாம் துமா வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லியிருந்தாங்க. இவங்க 4 பேரும் வந்து டெரரிஸ்ட் இல்லைன்றது தெரியும் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ எங்களோட ஜனாதிபதி துமா இந்த 15ஆம் தேதி இந்தியாவுக்கு போகிறேன்ற நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வந்தது. அதில் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களோட இந்த 4 பேர், ஒருத்தருக்கு 5 புள்ள, இன்னொரு நுஷ்ரத் என்றவருக்கு 3 புள்ள. அதனால் இந்த புள்ளையோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு எது சரி ஒரு நல்லதுண்டு நடக்க வேணும். எங்களோட நாட்டு பிரதிநிதியை பற்றி ஏதாச்சும் ஒரு நல்ல தகவல் ஒன்று தரணும். என்ன சரி ஒரு நல்லதாக நடக்கணும். அவங்க போகிற ஜனாதிபதி துமா என்ன சரி ஒரு நல்லது கேட்டுட்டு வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனோம். அந்த எல்லா இடத்தாலையும் சொல்கிற ஒரே தகவல் வந்து அவங்க வந்து இன்னும் இந்தியாவால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, இன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுறோம் என்றாங்க. இந்தியாவால் இன்ஃபார்ம் பண்ண எப்போ பண்ணுவாங்க? இது 6 மந்த் 6 மாதம் தாண்டிட்டு இது இன்னமுமே அவங்க உசுரோடு ஈக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணினத்தை மட்டும்தான் ப்ரெஸ்ஸில், இந்தியா ப்ரெஸ்லேயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணினாங்களா, என்ன பண்ணினாங்க, ஏது பண்ணாங்கன்ட்டு எதுவுமே தெரியா. இப்போ இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் சரி கவலையாக ஈக்கிறோம். எங்களுக்கு போன மந்த் லாஸ்ட்டில் போலீஸால் கால் பண்ணி கேட்குறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டேயாண்டு. அதே போல் நுஷ்ரத் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கேட்டிக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு பயம், எங்களோட நாட்டால் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் யாருக்கிட்ட கேட்குறேன்? நாங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம் எங்களோட நாட்டு அரசாங்கத்தை. அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் ஒன்று எங்களுக்கு செஞ்சு தரணும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அவங்க இப்படி எங்கள்கிட்ட கேட்கவும் எங்களுக்கு சரி பயம், இவங்க ஏன் எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்று. அதுக்கான அந்த இதை நீங்கள் தான்
ஏற்படுத்தி தரணும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்திலே இனவாதம் தலை தூக்கி இருந்தது, இனவாதம் உச்சம் தொட்டிருந்தது. அந்த காலத்திலே திட்டமிடப்பட்டு வேண்டும் என்று முஸ்லிம்கள் பழிவாங்கப்பட்டார்கள். சில முஸ்லிம் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள். அவர்களுள் மிக பிரதானமான ஒருவர் என்றால் முன்னாள் மேல் மாகாண சபை ஆளுநர் ஆசாத் சாலி அவர்கள். இன்றைய தினம் முன்னாள் மேல் மாகாண சபை ஆசாத் சாலி அவர்களை கைது செய்தது சட்டவிரோதம் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலியை 2021ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்தமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்காக அவருக்கு 75,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பிரதிவாதிகளுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் இதற்கு பொறுப்பானவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நிந்தவூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரி மாணவர்களுடைய ஜனாசா நிகழ்வுகள். மாவடிப்பள்ளி அனர்த்தத்தினால் உயிரிழந்த மதரசா மாணவர்களுக்கு அரசாங்கம் இன்றைய தினம் 2.5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கி இருக்கிறது. அண்மையில் காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த சம்மாந்துறையைச் சேர்ந்த 6 மதரசா மாணவர்கள் மற்றும் பொதுமகன் ஒருவருமாக 7 குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் 2.5 லட்சம் ரூபாய் நட்டஈடாக வழங்கி வைக்கும் நிகழ்வு, அவர்களுக்காக துவா பிரார்த்தனை செய்யும் நிகழ்வும் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஆதம் பாவா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் கௌரவ அதிதியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபேவிக்ரம கலந்து கொண்டு சிறப்பித்தார். அத்துடன் இந்நஷ்டஈட்டு தொகையினை 1 மில்லியனாக அதிகரித்து வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசாங்க அதிபர் இந்நிகழ்வின் போது தெரிவித்திருந்தார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.